சந்தூர் அருகே இருளர் இன மக்களின் வீடுகள் இடிக்கப்பட்ட நிலையில் மாற்று ஏற்பாடுகள் செய்து தர இருளர் இன மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தொப்படிக்குப்பம் கிராமத்தில் 40 ஆண்டுகள் பழமையான வீட்டில் 20க்கும் மேற்பட்ட இருளர் இன குடும்பத்தினர் வசித்து வந்த நிலையில் புதியதாக வீடு கட்டித்தர கோரிக்கை விடுத்தனர். இதன் அடிப்படையில் புதிய வீடு கட்டும் பணி தொடங்கி ஏற்கனவே இருந்த வீடுகள் அனைத்தும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இதனால் அவர்கள் தங்குவதற்கு தற்காலிக மாற்று ஏற்பாடு செய்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனடியாக விசாரணை மேற்கொண்டு அவர்கள் தங்க ஏற்பாடுகள் செய்யப்படுவதாகவும் வீடுகளை விரைந்து கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். எங்களுக்கு வீடு நல்லா வேணுங்க சார், எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, வீடு நல்லா கட்டி கொடுக்கணுங்க. உங்களுக்கு கையெடுத்து நாங்கள் கும்பிடுங்க. எங்களுக்கு வீடு வேணும், எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், எங்களுக்கு எண்ணெய் இல்லாத நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு வீடு வேணும், எங்களுக்கு நல்லது பண்ணுங்க சார். வீடெல்லாம் இடிச்சுக்கிறாங்க, தங்குறதுக்கு இடம் இல்லை, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு எண்ணம் இல்லை. ஏதோ ஆசனம் கூட ஏதோ ரூமும் தந்து விட்டாங்க காத்தால் தான். கடைசி முகூர்த்தத்தால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஒரே நேரத்தில் 30க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. கோவில் முன்புள்ள சண்முக விலாச மண்டபத்தில் திருமணங்கள் அனைத்தும் நடந்தன. இதனால் கோவில் வளாகம் முழுவதும் திருமணமான மணமக்களின் உறவினர்களது கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.